يا سيدي سندي غوثي ويا مددي كن لي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحابه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. சங்கைக்குரிய இறைநேச செல்வர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அருளாளனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் قد أفلح المؤمنون ஈமான் கொண்ட மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சப்பாடோடு தொழுது வரக்கூடியவர்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீண் விளையாட்டுகளை மட்டும் புறக்கணித்து விடுவார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஜகாத்தை, ஏழை வரியை ஒழுங்காக நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று மூமின்களுடைய இலக்கணத்தை, வெற்றிக்குரிய இலக்கணத்தை அல்லாஹ் வரிசைப்படுத்தி சொல்லி வருகின்ற இடத்தில் ஜகாத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி தருகிறார். அருமைக்குரியவர்களே, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் விதியாக்கப்பட்ட ஜகாத் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான இன்றியமையாத கடமையாக அது ஆக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தௌஹீதினுடைய அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை ஏற்று இஸ்லாமிய கோட்டைக்குள் நாம் நுழைந்து விட்டால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஆகிய கடமைகள் நம் மீது விதியாகிவிட்டன.
பூரணமான கடமைகளை செய்வதற்கு எல்லோருக்கும், இஸ்லாமியர்களாக இருக்கின்ற எல்லோரின் மீதும் அது கடமையாக இருக்க முடியாது. ஏனெனில் ஜகாத் என்பது, ஹஜ் செய்வது, இந்த இரண்டு கடமைகளும் இஸ்லாமியர்களில் செல்வம் படைத்தவர்கள், ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் மீதுதான் அது கடமை விதி. அதை போன்று மக்காவிற்கு சென்று ஹஜ் செய்வதற்குரிய ஆற்றலும் உடல் வளமும் நலமும் செல்வமும் பெற்றவர்கள்தான் அந்த கடமையை செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள். ஆக சமுதாயத்தில் செல்வ நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 50 கடமைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏழைகளாக இருப்பவர்களுக்கு ஜகாத் கடமை இல்லை. அதை போன்று ஹஜ்ஜும் அவர்கள் மீது விதியாகவில்லை. ஆனால் உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 4 கடமைகளும் அவர்கள் மீது கண்டிப்பாக விதியாக்கப்பட்டதாக இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளை அவர்கள் பெறுவதின் காரணமாக சஹாபாக்களில் ஒரு பிரிவினர், ஏழையாக வாழ்ந்தவர்கள், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து வந்து முறையிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களில் செல்வம் படைத்தவர்கள் எல்லா விதமான பாக்கியங்களிலேயும் எங்களை முந்தி நிற்கின்றார்கள். நன்மைகளை அவர்கள் வாரி சுருட்டி அழித்துக் கொள்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கூறிய போது, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நன்மையை பெறுகிறார்கள் என்று கேட்டபோது, அவர்கள் செல்வ நிலையின் மூலமாக யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள், ஜிஹாது செய்கிறார்கள், அடிமையை உரிமை விடுகிறார்கள், உம்ராக்கள் செய்கிறார்கள். இப்படி பலவிதமான நன்மைகளை செல்வத்தின் மூலமாக எங்களை விடவும் அதிகமான கூலியை பெறத்தக்க நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்று சொன்னபோது, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே முந்திச் சென்றவர்களை நீங்கள் முந்திக் கொள்கின்ற அளவிலே உங்களுக்கு ஒரு நன்மையை நான் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் 33 தடவைகள் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீஹை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் அதிகப்படியாக உங்களுக்கு வர்ஷிக்கப்பெறும் என்று சொன்னபோது, ஆர்வத்தோடு அந்த சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் எல்லாம் அந்த நன்மையை கொள்ளையடிப்பதற்காக அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி தனவந்தரான சஹாபாக்களுக்கும் தெரிய வருகிறது. செல்வமிக்க சஹாபாக்களும் அதை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களும் அந்த தஸ்பீஹை, சுப்ஹானல்லாஹ் கலிமாவை, அந்த தஸ்பீஹை தொழுகைக்கு பின்னால் அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார்கள். அந்த ஏழை சஹாபாக்கள் இதை பார்த்துவிட்டு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், இதையும் அவர்கள் விடுவதாக தெரியவில்லையே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த தஸ்பீஹை அவர்களும் சொல்லுகிறார்களே, செய்கிறார்கள், இதனுடைய நன்மைகளையும் அவர்கள் பெறுகிறார்களே என்று கூறிய போது, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அல்லாஹ் தான் நாடிய அடியார்களுக்கு அவருடைய பதுலை, அவருடைய அருளை வர்ஷிக்க செய்கிறான், கொடுக்கிறான் என்ற ஆயத்தை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஆக நன்மையை பெறுவதில் சஹாபாக்கள் ஒன்றுக்கொன்று முண்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள், ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதார வசதி பெற்றவர்கள், செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான நன்மையை பெறுவதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். ஜகாத் என்றால் தூய்மைப்படுத்துதல் என்ற பொருள். ஜகாத்தின் மூலமாக எதை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள்?
எதனை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் தங்களுடைய உள்ளங்களை பக்குவமாக சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய செல்வங்களில் ஏற்படுகின்ற குறைகளை கரைகளை எல்லாம் அகற்றி செல்வங்களையும் அவர்கள் சுத்தப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதனால்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னார், ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கிஹிம் வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினார். அவர்களுடைய செல்வங்களில் இருந்து நீங்கள் ஜகாத்தை அவர்களிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களை தூய்மைப்படுத்துங்கள், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியை வழங்கும் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆக செல்வத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய செல்வத்தில் இருக்கின்ற அந்த ஏழை வரிகளை, ஏழைகளுக்குரிய பங்கு, அதை நிறைவேற்றுகிற வரையில் அது குறைபட்டதாகவே இருக்கும். அந்த பங்கை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அந்த பங்கை நிறைவேற்றுகின்ற போது தன்னுடைய செல்வத்தில் அது பசுமையை, தூய்மையை ஏற்படுத்துகிறது, உள்ளத்தில் தூய்மையை ஏற்படுத்துகிறது, செல்வத்திற்கு அது பாதுகாப்பாகவும் அமைந்து விடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அருமைக்குரியவர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பின்பு சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு அடுத்து சஹாபாக்களில் சில குழுவினர் ஜகாத் விஷயத்தில் தயக்கம் காட்டினார்கள். தயக்கம் காட்டிய போது சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவர்கள் வெகுண்டெழுந்தார். ஜகாத் விஷயத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டிய நேரத்தில் அப்போது பொறுப்பில் ஜனாதிபதியாக இருந்த, அதிபராக இருந்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெகுண்டெழுந்து போர் பிரகடனப்படுத்தினார்கள். அப்போது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கலாமே என்று கூட சொன்னார்கள். ஆனால் சித்தீக்குல் அக்பர் நாயகம் என்ன சொன்னார்கள்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், ஹஜ் விஷயத்தில் அதை ஏற்காத போது நான் அவர்களிடம் போர் செய்வேன் என்று போர் பிரகடனப்படுத்தினார்களே, அவர்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றும் போதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் ஜகாத் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே அடிப்படையில் இவர்களிடத்திலும் நான் ஜகாத்தை வசூலிப்பேன். எந்த அளவிற்கு என்றால், ஒரு மாட்டினுடைய தும்பு அளவு, மாட்டை கட்டுகின்ற அந்த கயிறு, அதுவும் ஜகாத்து பொருளில் வந்து சேர வேண்டிய பாக்கி இருக்கிறது என்றால் அதை தராது தடுத்த போதும் நான் அவர்களிடத்திலே போர் செய்வேன், அவர்களிடத்தில் உயிரை போக்கியாவது அந்த ஜக்காத்தை நான் பறிப்பேன் என்று அவர்கள் போர் பிரகடனப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட அபாரமான ஈமானை பார்த்து சய்யிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சித்தீக் அக்பர் நாயகத்தினுடைய விசாலமான அந்த எண்ணம், அந்த ஈமானுடைய பரிபூரணத்தை வியந்து பாராட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, சித்தீக் அக்பர் நாயகம் சொன்னார்கள், வாகிமுஸ் ஸலாத வாத்துஸ் ஸகாத், தொழுகையோடு இணைத்து ஜகாத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஜகாத்தை தொழுகையை விட்டு பிரிப்பதற்கு நான் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்று அறிவித்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் எங்கெல்லாம் தொழுகையை வலியுறுத்தி சொல்கின்றானோ, எந்த வார்த்தையை கொண்டு பிரயோகப்படுத்துகிறானோ அதே வார்த்தையை தான் அகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத், அகீமினஸ் ஸலாத வஆதீனஸ் ஸகாத், யுகீமுனஸ் ஸலாத வயூதூனஸ் ஸகாத் என்று, அகாமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத் என்று தொழுகையை பற்றி எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் பிரயோகிக்கின்றானோ அதே வார்த்தையை ஜகாத்தையும் அத்துடனே இணைத்து சொல்வதன் மூலமாக
தொழுகையோடு தொழுகை எப்படி முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதோ அதே போன்று செல்வ நிலையில் வாழுகின்றவர் தங்களுடைய ஜக்காத்தினுடைய பொருளை நிச்சயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பொருட்டுதான் தொழுகையோடு இணைத்து சொல்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். விடிய விடிய ஒருவர் தொழுகிறார், ஆனால் ஜக்காத்து வழங்கவில்லை என்றால் அவருடைய தொழுகைக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் ஆகிவிடும். ஜக்காத்தை லேசாக கருதினால் அதுக்கு எந்த பொருளும் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் தான் ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது மிக முக்கியப்படுத்தியே சொல்லி வருகின்றான். பொருள் என்பது, செல்வம் என்பது யாருக்குரியது? நமக்குரியதா? நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை. உங்களுக்கு நான் அருள் செய்திருக்கின்றேனே, அந்த பொருளிலிருந்து நீங்கள் ஜக்காத் வழங்குங்கள், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். செல்வம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய செல்வமாய் இருந்தால் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் என்ன செய்யலாம், செய்து செலவு செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய செல்வம் மிம்மா ரஸக்னாகும், நான் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறேனே, உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேனே, அதிலிருந்து நீங்கள் வழங்குங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகின்றான். அல்லாஹ்வுக்குரியது அல் மாலு மாலி வல் அக்னியாஉ ஹும்மாலி. ஹதீஸ் குதுசியில் இப்படி சொல்லி தரப்படுகிறது. அல்லாஹ் சொன்னதாக, அல் மாலு மாலி, செல்வம் எனக்குரியது, வல் அக்னியாஉ, செல்வந்தர்கள் அந்த செல்வத்தை பாதுகாக்கின்ற, அதை பொறுப்புடன் செயல்படுத்துகின்றவர்களாக, பொறுப்பாளர்களாக, அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்குரியது அல்ல, அது எனக்குரியது என்று சொல்லித் தருகின்றான். ஒரு முதலாளியின் கீழே பணியாற்றுகின்ற பணியாளருக்கு உத்தரவிடுகின்றார், தான் பங்கு வைக்கின்ற இந்த செல்வத்தை இப்படியெல்லாம் நீ செலவு செய்ய வேண்டும், இன்னாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று பணிக்கின்ற நேரத்தில் அந்த பணியாளர் மறுத்துரைக்கின்றார் என்றார். நான் அப்படி செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த முதலாளி என்ன சொல்வார்? அந்த பணியாளரை அந்த பணியிலிருந்து நீக்கி தன்னுடைய தொழிலாளர்களுடைய அவையிலிருந்து அவரை வெளியேற்றி விடுவார். அதை போன்றுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பணியாளர்களாக இருக்கின்ற இந்த செல்வந்தர்கள் அல்லாஹ்வினுடைய சொத்திலிருந்து, அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அருள் பாக்கியங்களிலிருந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அருமைக்குரியவர்களே, அப்படி கொடுக்காமல் அதை தடுத்துக் கொள்கிறவர்களுடைய நிலையை பற்றி மிக பயங்கரமான ஆயத்துக்களை நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். அருமைக்குரியவர்களே, ஜகாத் கொடுப்பதனுடைய அளவு நமக்கு ஃபிக்ஹ் சட்டங்களில், மார்க்க சட்டங்களில் நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. 87.5 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில், அதனுடைய அளவு, அதனுடைய ரொக்கம் ஒருவரிடத்தில் ஒரு வருடம் பூராவும் இருந்தால் நிச்சயமாக அதில் 100க்கு 2.5% அவர் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. 612.5 கிராம் வெள்ளி அவரிடத்தில் இருக்குமையானால், அதற்குரிய கிரயம் இருக்குமாயானால் அதற்குரிய ஜகாத்தை அவர் நிறைவேற்றியாக வேண்டும். அதே போன்று அசையா சொத்துகளுக்கு ஜகாத் இல்லை என்றாலும், வீடுகளுக்கு ஜகாத் இல்லை என்றாலும், வாடகையின் மூலம் அந்த ஜகாத்தினுடைய நிசாப் அளவை அது பெறுமையானால், அதனை பெற்றுக்கொள்மையானால் அதற்குரிய ஜகாத்தையும் வழங்கியாக வேண்டும். தானியங்களுக்கு, நெல் பயிர்களுக்கு, நெல்களுக்கும் அந்த மூட்டைகளுக்குரிய ஜகாத்தை கொடுத்தாக வேண்டும். ஆடு மாடுகள் ஒட்டகைகளுக்கும் ஜகாத் விதியாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஜகாத் என்பது நிச்சயிக்கப்பட்ட, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. ஜகாத் வாங்க தகுதியுடையவர்கள் 8 நபர்களாக நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றனர். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலின அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி என்று 8 நபர்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகின்றான். பரம ஏழைகள்,
எந்தவித வசதியும் அற்றவர்களாக இருக்கின்ற ஃபகீர்களாக இருக்கிறவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதை போன்று மிஸ்கீன்கள் போதுமான அளவு இல்லாமல் பத்தாத நிலையில் இருக்கின்ற மிஸ்கீன்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதை போன்று கடனாளிகளாக இருப்பவர்களுக்கு, இஸ்லாத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு, அதை போன்று அடிமைகள் தவணை முறையில் அவர்கள் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகளுக்கும் அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி அந்த ஜகாத்து பொருளில் இருந்து கொடுக்கலாம். அதை போன்று அந்த ஜகாத்தை வசூலிக்கின்ற வசூலிப்பாளருக்கும் அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். அதை போன்று அல்லாஹ்வினுடைய வழியில் பணி செய்கிறவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம். பிரயாணியாக இருக்கின்றவர்களுக்கும் ஜகாத்தை கொடுக்கலாம் என்று 8 நபர்களுக்கு நமக்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஜகாத் கொடுக்கும் போது ஜகாத்தினுடைய பொருளை நாம் சேமித்து அதை வைக்கின்ற நேரத்தில் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஜகாத்துக்குரிய பொருள் என்பதை நீயத்து வைத்துதான் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். சாதாரணமாக நாம் எடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் அது சதகாவுடைய நிலையிலே போய் சேருமே அல்லாது ஜகாத்தாக கணிக்கப்பட மாட்டாது. எப்படி தொழுகைக்கும் ஒதுவுக்கும் நீயத்து ஃபர்தாக இருக்கின்றதோ அதை போன்று ஜகாத்தை வழங்குகின்ற நேரத்தில் ஜகாத்தினுடைய நீயத்து நமக்கு மனதிலே இருக்க வேண்டும். அதை போன்று கொடுக்கப்படக்கூடியவர்கள் இந்த 8 நபர்களில் குழுவில் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதை அடுத்து தாண்டி மற்றவர்களுக்கு கொடுப்பது, காபிர்களுக்கெல்லாம் ஜகாத்தை கொடுப்பது, பித்ரா ஜகாத்துகளை கொடுப்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, இப்படி ஜகாத்தினுடைய பொருள், ஜகாத்து கொடுப்பது இஸ்லாமிய கடமைகளில் இன்றியமையாத கடமையாக செல்வந்தர்களால் இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, ஜகாத்தை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ஜகாத்தை வழங்காமல் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் மிக பயங்கரமான எச்சரிக்கையை செய்கின்றான். நீங்கள் எதை சேர்த்து வைத்திருக்கின்றீர்களோ அலைஹா, அல்லாஹ் சொல்லி தருகின்றான், அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் அப்படியே அந்த நெருப்பிலே இட்டு அவர்கள் அதை பொசுக்கி அவர்களுடைய மேனிகளில், கழுத்துகளில், அவர்களுடைய சதைகளில், முதுகு பகுதிகளில், விலா எலும்புகளில் எல்லாம் சூடு போடப்படும். எதை நீங்கள் வழங்காமல் தங்களுக்கென சேர்த்து சேர்த்து பதுக்கி வைத்திருந்தீர்களோ அதனுடைய துன்பங்களை நீங்கள் சுகித்து பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். மனிதன் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய செல்வம், அல்லாஹ் தனக்குரியதாக இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்தியிருக்கின்றானே, அப்படிப்பட்ட பொருள்களில் இருந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செல்வத்தை பதுக்கி வைத்தால் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேனே, அதிலிருந்து நீங்கள் வழங்குங்கள். மின் கபலி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் மௌத் யாருக்கும் வருவதற்கு முன்னால் நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள், அந்த நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். மௌத் வந்துவிட்டால் ஃபயகூல் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், அந்த மனிதன் அப்போதுதான் யோசிக்கின்றான், எண்ணுகின்றான், என்ன வேலை செய்து விட்டோம், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் திரட்டி திரட்டி நாம் சேர்த்து வைத்தோமே, இப்போது எதுவும் இல்லாமல் 2 கைகளையும் விரிக்கப்பட்ட நிலையில் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய நிலை என்ன ஆகுமோ, அந்தோ பரிதாபம் என்று அவன் கதறுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்து அவன் விழிக்கின்றான், சொல்லுகின்றான், ரப்பி, என்னுடைய இரட்சகனே, லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், சொற்ப காலம் எனக்கு ஒரு அவகாசத்தை தா, வாழ்வதற்குரிய அந்த அவகாசத்தை எனக்கு அளித்திடுவாயாக. அப்படி அளித்தால் நிச்சயமாக என்னுடைய செல்வங்கள் நான் எவ்வளவு இந்த உலகத்தில் திரட்டி திரட்டி வைத்திருந்தேனோ அத்தனை செல்வங்களையும் உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணித்து செலவு செய்து நான் தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு தேடி தேடி சென்று கொடுத்து
நான் சாலிகான நல்ல மனிதனாக உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து நான் இருப்பேன் என்று அந்த மௌத்துடைய நேரத்தில் அவன் கதறுகிறான். அந்த காட்சியை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சிறிது காலம் எனக்கு வாழ்க்கைக்கு வசதியைத்தா, எனக்கு உரிய ரூஹை என்னுடைய உடலிலே ஓடச் செய், நான் என்னிடத்தில் இருக்கின்ற பாக்கியங்களை எல்லாம், நீ தந்த செல்வங்களை எல்லாம் உன்னுடைய வழியிலே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களுக்கு ஒருபோதும் அந்த தவணையை கொடுப்பதில்லை, அவர்களை பிற்படுத்துவதில்லை, சன நேரம் கூட அவர்களை பிற்படுத்துவதில்லை. அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். அந்த இடத்தில் அவர்களுடைய ரூஹு பறிக்கப்படுகின்றது. அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை வேத வாக்கியம், குர்ஆனுடைய சத்தியமான வாக்கியம். சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற செல்வத்திலிருந்து நீங்கள் வழங்குங்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றானே, அந்த அடிப்படையில் அவன் கூறுகிற இந்த தவணை, இந்த உலகத்தில் வாழுகின்ற அந்த அவகாசத்தில் அந்த பணியை செய்து முடித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு உகப்பானவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஸ்-ஸஹிய்யு ஹபீபுல்லாஹ், தர்மம் ஈகை உள்ளவர் அல்லாஹ்வினுடைய நேசர், ஈகையுடையவர் அல்லாஹ்வினுடைய நண்பர். வலவ் கான ஃபாஸிகா, அவர் தொழுகையிலே மற்ற வணக்க வழிபாடுகளிலே பேணுதலுடையவர் அற்றவராக இருந்தால் கூட அந்த சகாவத் என்கிற உன்னதமான அந்த தர்ம சிந்தையின் காரணமாக அல்லாஹ்வினுடைய நேசத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அல் பகீரு அதுல்லாஹ், கஞ்சத்தனமுடையவர், சொத்து சுகங்களை, தன்னுடைய அந்த சேர்த்து வைத்த அந்த செல்வங்களை ஏழைகளுக்கு வழங்காமல் தனக்கென்று அதை சேமித்து வைத்துக் கொள்கின்றாரே, கஞ்சத்தனம் பண்ணுகிறாரே, அதுவுல்லா, அல்லாஹ்வினுடைய ஒரு விரோதி. வலவ் கான ஆபிதா அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இரவு பகலாக வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் இரவு பகலாக அல்லாஹ்வை தொழுகக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுடைய விரோதியாகவே கணக்கிடப்படுகிறார். இரண்டுக்கும் மத்தியில், தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் மத்தியில் பிரிப்பதற்கு யாருக்கும் அனுமதியே வழங்கப்படவில்லை. ஜகாத் தொழுகை எப்படி இன்றியமையாத கடமையாக இருக்கின்றதோ, எப்படி முக்கியமான கடமையாக பேணப்படுகிறதோ, அதை போன்றுதான் ஜகாத்தும் கொடுக்க வேண்டியது இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாலிபத்தை பற்றி, அவன் அந்த வாலிபத்தை எந்த வழியில் செலவு செய்தான், எந்த வழியில் அதை பிரயோகித்தான், அதை பயன்படுத்தினான் என்பதை குறித்து அவனிடத்திலே வினவப்படும். அதை போன்று செல்வந்தர்கள் ஈட்டிய வழி என்ன, அவர்கள் எந்த வழியில் செல்வத்தை சேர்த்தார்கள், அதை எந்த வழியிலே செலவு செய்தார்கள் என்பதை பற்றி கேட்காமல் அவர்களுடைய பாதங்களை அகற்ற முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மறுமையிலே செல்வ நிலையை பற்றி அவர்கள் கேட்கப்படுவார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான வியாபாரி, சத்தியமான வியாபாரி மறுமையிலே நபிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்று செல்வ நிலையை பெற்று அந்த செல்வத்திற்குரிய தர்மங்களையும் பேணி வருகின்றவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஃபக்தனிமு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், ஐந்து விஷயங்களை நீங்கள் கொள்ளை பொருளாக எடுத்துக் கொள்ளுங்கள், கிடைப்பதற்கு அரியத பாக்கியமாக நீங்கள் கருதி செயல்படுங்கள். அதில் ஒன்று சிஹ்ஹதக கப்ல சுக்மிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இறை வழிபாட்டில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய அச்சத்தில் நாளைய யௌமல் கியாம நாளையில் அதற்குரிய பதிலை சொல்லியாக வேண்டும்.
வாலிபத்திற்குரிய பதிலை சொல்லியாக வேண்டும் என்ற நினைவோடு எண்ணத்தின் உறுதிப்பாடோடு உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய சிஹத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அதை போன்று ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களுக்கு வயோதிகம் அடுப்பதற்கு முன்னால், வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்னால் வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிஹத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதை போல வாலிபம் என்பது ஒரு கேரிய பருவம். எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் செய்து முடிக்கின்ற பருவம். அந்த நேரத்தில் தன்னுடைய மனதை கட்டுப்பாடோடு இறை வழிபாட்டிலேயே வளர்கின்றவர்களாக இருந்தால் அருஷுடைய நிழல் அவர்களுக்கு என்று வேறொரு ஹதீஸ் சொல்லியிருக்கின்றார்கள். நாளை மறுமையில் 7 நபர்களுக்கு 7 கூட்டத்தார்களுக்கு அருஷுடைய நிழல், அல்லாஹ்வினுடைய நிழல் அங்கே வர்ஷிக்கப்படுகிறது, கிடைக்கப்பெறுகிறது. அதில் அல்லாஹ்வினுடைய வழிபாட்டிலேயே வளர்கின்ற வாலிபர், அவருக்கும் அந்த பாக்கியம் அருளப் பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், வாலிபத்தை நன்றான வழியிலே, நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அதே போன்று உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால், ஏழ்மை ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் பெற்றிருக்கின்ற செல்வத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற பாக்கியத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போது அந்த செல்வம் உங்களுடைய கரங்களை விட்டு மாறும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நேற்று வரை கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் இன்று பிச்சைக்காரர்களாக இருப்பதை பார்க்கின்றோம், உலகத்தில் பார்க்கின்றோம். நேற்று வரை தொழிலதிபர்களாக வாழ்ந்தவர்கள், நடமாடியவர்கள் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றன. நெருக்கடியான நிலையில் உள்ளவர்களையும் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாடுகளில் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது நாம் நிச்சயமாக உள்ளத்தில் ஒரு உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். அருமைக்குரியவர்களை, அல்லாஹ் சொல்லித் தருகின்ற வார்த்தை, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கின்ற அந்த நற்செய்திகள், அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் ஒரு மோமின் முக்கியமாக மனதில் ஏற்றுக் கொள்ள வேண்டிய விஷயம். அருமைக்குரியவர்களே, உங்களுடைய செல்வங்கள், செல்வம் செல்வம் என்றால் தமிழிலே சொல்வார்கள் செல்வோம் செல்வோம் என்று அது சொல்லுகிறதாக சொல்வார்கள். அரபியிலே தஹப் என்றால் தங்கம், தங்கத்தை கூட தமிழில் தங்கோம், ஒரே இடத்தில் நாங்கள் தங்கி இருக்க மாட்டோம் என்று அது சொல்வதை போல தங்கம் என்ற பெயரிடப்பட்டிருக்கிறது. தரித்திரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூட ஒரே இடத்தில் நாங்கள் தரித்து இருக்க மாட்டோம், அடுத்து வேற இடத்துக்கு மாறிவிடுவோம் என்று சொல்வதை போல தரித்திரத்தில் சொல்வார்கள். அரபியில் கூட தஹப் என்றால் செல்கிறான் என்று பொருள். அதே வார்த்தை தான் தஹப, அது தஹப் என்ற வார்த்தை அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மால் என்றால் மால, சாயக்கூடியது, ஒரே நிலையில் இருக்கக்கூடியதல்ல, அடுத்த இடங்களை அது தேடி சென்று கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் தான் செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கு யாருக்கு இந்த உலகத்தில் தர்மங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த அடிப்படையிலே தர்மங்களை ஈர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வளமிக்கதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அதற்கு அடுத்து உங்களுடைய ஃபராக கப்ல ஷுகுலிக, உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு ஈடுபாடுகள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய அவகாசங்களை, உங்களுடைய ஓய்வுகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய வழிபாட்டில், அல்லாஹ்வுடைய திக்ர் தொழுகைகளில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத், இப்படி உலகத்தில் என்னென்ன நற்பணிகள் இருக்கின்றதோ அந்த நற்பணி ஆற்றுவதிலேயே அந்த ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை இந்த ஓய்வு நேரங்களை நீங்கள் வீணாக ஆக்கிவிட்டால் அடுத்த நேரம் உங்களுக்கு வரக்கூடியது உங்களை பல வகையான இன்னல்களிலேயும் பல வகையான மன துன்பங்களிலேயும் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நிலையிலே அது ஆகி வந்த நேரம் அமையலாம். அந்த நேரத்தில் கை செய்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இருக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து ஹயாத்தக கப்ல மௌத், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஹயாத்,
ஜீவியம். இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால், மௌத் என்பது மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய கழுத்தில் போடப்பட்டிருக்கின்ற மாலையாகவே இருக்கின்றது. அவனுடைய பிறந்தது முதல் அவனை துரத்தி வருகின்ற ஒரு விரோதியை போல அவனுடைய மரணம் அவனை அடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த இடத்தில் எப்போது ஏற்படும் யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த நிலையில் விடிந்தால் நிச்சயம், விடிந்தால் என்ன நேருமோ, அடுத்து என்ன நேருமோ என்கிற அடுத்த சுவாசம் எந்த அடிப்படையில் இருக்குமோ, முடிந்து விடுமோ என்பதை கூட அறிய முடியாத நிலையிலே தான் மனித நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஹயாத்தக கபுல மௌத்தி, உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கினாஅக கபுல பக்ரி, இந்த இடத்தில் உங்களுடைய செல்வங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது செல்வமாக சொல்கின்றான். நான் தந்த செல்வம், நான் தந்த அருள், என்னுடைய வழியில் நான் எப்படி சொல்கின்றேனோ அந்த வழியில் செய்வதுதான் உங்களுக்கு முறை, உங்களுடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறானே. அந்த அடிப்படையில் உங்களுடைய செல்வங்களை வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி, இந்த ஹதீஸுக்கு விளக்கமாகத்தான் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸும், இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக அந்த ஆயத்தும் இருப்பதை போல மின் கப்லி அய்யதி அஹதகுல் மௌத், உங்களுக்கு யாருக்கும் மௌத் வருவதற்கு முன்னால் நான் தந்த செல்வங்களை நீங்கள் நன்றாக செலவு செய்து, அல்லாஹ்வினுடைய அறவழியில் நீங்கள் செலவு செய்து, அவனுடைய அன்புக்கும் திருப்திக்கும் நீங்கள் ஆளாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தருகின்றான். அருமைக்குரியவர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் ஜகாத் அல்லாத சதகாவும் மிக மிக மனிதன் பேண வேண்டிய, கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக, நற்பணியாகவே அது இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் அஸ்ஸதகத்து சிர், மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்வினுடைய துத்பியு கலபர் ரப்பி, ரட்சகனுடைய அந்த கோபத்தை அது அணைத்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்கின்ற தர்மம் பலாய் முசீபத்துகள், துன்பங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி விடுகிறது. கலா என்கிற அந்த அல்லாஹ்வினுடைய தீர்மானத்தை கூட அது மாற்றம் செய்து விடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வேறொரு ஹதீஸில் மரணத்தை கூட சதகா தடுத்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒருவன் ஒரு தர்மத்தை செய்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் அந்த ஏழையினுடைய கரத்திலே சேருவதற்கு முன்னால் அல்லாஹ் அதை பெற்றுக் கொள்கிறான், அல்லாஹ் அதை வாங்கிக் கொள்கிறான். வாங்கி அதை என்ன செய்கிறான் தெரியுமா? குதிரையினுடைய கன்றை எப்படி பேணி பாதுகாத்து வளர்ப்பீர்களோ அதை போன்று அந்த தர்மத்தை கண்காணிப்போடு பேணி அதை ஒவ்வொரு வினாடியும் பேணி வளர்ப்பதை போல அந்த சதகாவை அல்லாஹ் வளர்த்து வளர்த்து அந்த பலாபலனை கொடுத்தவருடைய கரத்திலேயே அல்லாஹ் திரும்ப கொடுக்கிறான் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சதகா கொடுப்பதின் மூலமாக யாருடைய செல்வமும் குறைவதில்லை, மாறாக அது வளர்கிறது. சதகா வளர்கிறது, தர்மம் வளர்கிறது, அவர்களுடைய செல்வத்திற்கு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் அருமையிலே சொல்லி காட்டுவான். மூமின் செல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேனே நீ தர மறுத்து விட்டாயே என்று கேட்கின்ற போது அந்த மூமின் சொல்வான், இரட்சகா, உலகத்தில் அனைவருக்கும் உணவு கொடுத்து போஷித்து காப்பாற்றி வளர்த்தவன் நீ அல்லவா, நீ என்னிடத்தில் கேட்டதாக சொல்கின்றாயே என்று சொல்கின்ற நேரத்தில், இந்த நேரத்தில் அவன் அல்லாஹ் சொல்லுவான், இந்த நேரத்தில் உன்னுடைய வாயிலே ஒரு பசியாடி வந்து நின்று கேட்டாரே, அந்த நேரத்தில் நீ கொடுத்திருந்தால்
என்னிடம்தானே அதை கொடுத்ததாக அர்த்தம், எனக்குத்தானே தந்திருப்பாய், நீ மறுத்திருக்கிறாயே என்று அல்லாஹ் சொல்வதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, சஹாபா பெருமக்கள் எல்லாம் இந்த தர்மத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொண்டதின் காரணமாக, அல்லாஹ்வினுடைய சொல்லின் மீது முழுமையான ஆணித்தரமான நம்பிக்கை இருந்ததின் காரணமாக எல்லா செல்வங்களையும் அவர்கள் துச்சமாக மதித்தார்கள். அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் தந்த அருள் பாக்கியம் செல்வமாக அவர்கள் மதித்து அல்லாஹ்வினுடைய வழியிலேயே அதை அர்ப்பணித்தார்கள். சித்திக் அக்பர் நாயகத்தினுடைய வரலாற்றை பார்க்கின்றோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கேட்கின்றார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவர்களுடைய காலடியிலே, அவர்களுடைய பாதத்திலே கொட்டிவிட்டு, யா ரசூலல்லாஹ், தாங்களையும் அல்லாஹ்வையும் தான் என்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் எந்த அளவிற்கு இந்த செல்வத்தை அவர்கள் மதித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிலாஃபத்துடைய நேரம், ஒரு நேரத்தில் பஞ்சம் எங்கும் தாண்டவமாடுகிறது. அங்குள்ள மக்கள் எல்லாம் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். சித்திக் அக்பர் கலீஃபா ஜனாதிபதி அவர்களிடத்திலே வந்து நிற்கின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, மழை இல்லாமல் எங்கும் பஞ்சம் நிலவுகிறது, மக்கள் எல்லாம் உணவுக்கு வழி இல்லாமல் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டபோது, பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ் அதற்குரிய வழியை விடுவான் என்று அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறி அனுப்பி வைக்கின்றார்கள். மறுதினம் சையதுனா உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்வ சீமானாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சீமானாக வாழ்ந்தவர்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொண்ட மருமகனாக இருந்தவர்கள். பாக்கியத்திற்குரிய உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வியாபார ஒட்டகங்கள் அணி அணியாக அணிவகுத்து வருகின்றன. அவர்களுடைய இல்லத்துடைய வாசலில் சுமார் 1000 ஒட்டகைகள் உணவுப் பொருட்களோடு, கோதமை உணவுப் பொருட்களோடு அங்கே வந்து அணி அணியாக நின்று கொண்டிருக்கின்றன. அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். வியாபாரிகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? சரக்குகள் வந்துவிட்டால் கொள்முதல் செய்வதற்காக ஓடோடி வருவார்கள் அல்லவா? அதை போன்று உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகைகள் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து விட்டன. நாமெல்லாம் அதை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு அந்த வியாபாரிகள் கூட்டமாக வருகின்றார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து வியாபாரம் பேசுகிறார்கள். அருமை சஹாபி அவர்களே, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களுடைய வியாபார பொருட்கள் இங்கே குவிந்து கிடக்கின்றன. நாங்கள் எங்களுக்கு அதை விற்பதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள், விலை என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எவ்வளவு தருகிறீர்கள், ஒன்றுக்கு லாபமாக எவ்வளவு தருகிறீர்கள் என்று கேட்கின்ற போது, ஒன்றுக்கு நாங்கள் 2 பைசா அதிகம் வைத்து 2% அதிகமாக வைத்து நாங்கள் தருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அது பத்தாதே என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 3 வைத்துக் கொள்ளுங்கள், 3 ரூபாய் அதிகமாக தருகிறோம், அதுவும் பத்தாது என்கிறார்கள். அப்படி என்றால் 4 ரூபாய் தருகிறோம், அதுவும் பத்தாது என்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் விழிக்கிறார்கள். வியாபாரிகள், இந்த மதீனாவுடைய எல்லையை சுற்றி எங்களை தவிர வியாபாரிகள் யார் இருக்கின்றார்கள்? இவ்வளவு அதிகமான விலையை தந்து வாங்குவதற்கு நாங்கள் சம்மதித்தும் நீங்கள் இப்படி கூட்டிக் கொண்டே செல்கின்றீர்களே, எப்படி நாங்கள் லாபம் ஈட்ட முடியும் என்று அவர்கள் முறையிடும் போது உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கமாக சொல்கின்றார்கள், நான் ஒரு வியாபாரியை பிடித்திருக்கிறேன், நீங்கள் 4% தான் அதிகமாக தர முடியும், ஒன்றுக்கு 4% தருவதாக சொல்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய வியாபாரி எனக்கு வாக்களித்திருக்கிறான், ஒன்றுக்கு 10 தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறான், நான் அவனுக்கு வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார்கள். ஒன்றுக்கு 10 அப்படி வியாபாரி எங்கே இருக்கிறான் என்று அவர்கள் எல்லாம் விழிக்க கேட்க சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு 10 அம்சாலிஹா,
யார் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்ற 10 நன்மைகளை நாம் பலனாக கொடுப்போம் என்று சொல்கின்ற அல்லாஹ்வினுடைய திருவேதத்தினுடைய வாக்கியங்களை அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டுகிறார்கள். அந்த வியாபாரி தான் எனக்கு 10 பங்கு லாபம் தருவதாக சொல்கின்றான். 10 என்ன, 1க்கு 100ஆக 700ஆக இப்படி தருவதற்கும் சக்தி படைத்த ஆற்றல் பெற்ற ரஹ்மானுக்கு தான் நான் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது வந்தவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, 1000 ஒட்டகைகளில் வந்த அந்த வியாபார பொருட்களை எல்லாம், உணவுப் பொருட்களை எல்லாம் தன்னுடைய நாட்டிலே இருந்த தன்னுடைய ஜனாதிபதி சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே அதை ஒப்படைத்து அனைவருக்கும் இதை விநியோகம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய மனதை பாருங்கள், ஆழமான ஈமானை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய செல்வம் என்பதை அவர்கள் முழுமையாக ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான, என்னுடைய செல்வத்தை, நான் தான் வழங்கியிருக்கின்ற செல்வத்தை என்னுடைய வழியிலேயே செலவு செய்யுங்கள். உங்களுக்கு 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக இன்னும் அதிகமாக தருவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் இப்படி அவர்கள் செய்ய முன்வந்தார்கள். அருமைக்குரியவர்களே, இது போன்ற சரித்திரங்களை ஏராளமாக நாம் காண முடியும். அதே போன்றுதான் சையதுனா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10,000 திர்ஹங்கள் தன்னுடைய கரத்திலே வந்து சேர்கிறது. அன்பளிப்பாக கிடைக்கப்பெற்ற அந்த 10,000 திர்ஹங்களை வாங்கியவுடன் வீதியிலே வந்து பறை அறைபவர்களை அழைத்து எல்லா மக்களுக்கும், ஏழைகளுக்கும் சொல்லிவிடுங்கள், இதோ ஷாஃபி வந்திருக்கின்றார், உங்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றார் என்று சொல்லி பறை அறிவிக்கும்படி சொல்ல பறை அறிவிக்கப்படுகிறது. ஏழைகள் எல்லாம் வந்து குவிகின்றார்கள். தன்னிடத்தில் இருக்கின்ற 10,000 திர்ஹங்களையும் வாரி வாரி வழங்குகிறார்கள். வாரி வாரி வழங்கிவிட்டு இறுதியாக வெறும் கையோடு தான் வந்ததை போன்றே திரும்பி செல்கின்றார்கள். அவர்களுடைய சகாக்கள் கேட்கின்றார்கள், அருமை நாயகமே, ஏன் இப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டீர்களே, கொடுத்து விட்டீர்களே, இழந்து விட்டீர்களே என்று கேட்டபோது, நான் என்ன இழந்து விட்டேன், எதை கொடுத்து விட்டேன்? இல்லவே இல்லை. எனக்காக வேண்டி நான் சேமித்து வைத்திருக்கின்றேன், பேங்கில் போட்டு வைத்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றானே, உங்களிடத்தில் வைத்திருப்பவை காலியாகிவிடும், அல்லாஹ் இடத்தில் நீங்கள் ஒப்படைத்திருப்பவை நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று அடக்கத்தோடு நன்றி உணர்வோடு சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மீது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மத்தை பற்றி அவர்களிடத்தில் இல்லாதது ஒன்று இல்லை என்ற வார்த்தை தான். அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொன்னதே இல்லை. அப்படிப்பட்ட பெருமானார் இந்த ரமலான் வந்துவிட்டார், சுழன்றடிக்கின்ற காற்றை போல அவர்கள் வாரி வாரி வழங்குவார்கள் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சுழன்றடிக்கின்ற காற்றை போல அவர்கள் தன்னிடத்தில் இருப்பவைகளை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, ஒரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு பள்ளியை விட்டு வருகின்ற நேரத்தில் கடுமையான குளிர் நேரம், கடுமையான குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற நேரம், குளிர் அடித்துக் கொண்டிருக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் ஒரு வயோதிகர் தன்னுடைய மேனியில் மூடுவதற்கு எதுவும் இல்லாமல் தளர்ந்த நிலையில் குளிரிலே அவர் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றார், நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு, அவருடைய நிலைமையை பார்த்துவிட்டு அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அவரை அழைத்து வருகின்றார்கள்.
வந்தவர்கள் தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இவரை போற்றுவதற்கு ஏதாவது இருக்கிறதா, துணி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவருக்கு கொடுக்கின்ற அளவிற்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லிவிட்டு சில தினங்களுக்கு முன்னால் வந்த ஹதியாவாக அன்பளிப்பாக வந்த யமன் தேசத்தில் இருந்து வந்த ஒரு உயர்தரமான விரிப்பு ஒன்று இருக்கிறது, போர்வை ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த போர்வையை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண இந்த நார்பாயிலே படுத்துறங்கி அவர்களுடைய மேனியெல்லாம் பதிவேறி போய் இருக்கிறதே, இதை மாற்றி இந்த போர்வையிலே விரிப்பிலே அவர்களை படுக்க வைக்க வேண்டும் என்று அந்த அருமைக்குரிய உம்மஹாத்துல் முஃமினீன் சித்தினா பாத்திமா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா, அதை கொண்டு வா என்று கேட்கின்றார்கள். சித்திகுல் அக்பர் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யோசிக்கின்றார்கள். இவ்வளவு பெருமதி உள்ள ஒரு புடவை, ஒரு விரிப்பை எடுத்து ஒரு போர்வையை அவருக்கு கொடுக்க போகிறார்களே என்று ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்றது. திரும்பவும் கேட்கின்றார்கள், வழி இல்லாமல் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிகர்களுக்கு அந்த போர்வை, அந்த விரிப்பை, அந்த போர்வையை அவருக்கு போர்த்தி குளிர்காய வைக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, அவர் ஆனந்தப்படுகின்றார். அவருடைய முகத்தில் சந்தோஷத்தினுடைய ரேகை அங்கே தென்படுகிறது. அவரை அன்போடு அனுப்பி வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு அந்த முற்றத்திலே உறங்குகிறார்கள். அருமைக்குரியவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு போர்வையை தூக்கி அவருடைய கையிலே கொடுத்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சரியாக பேசாமல் அவர்களும் துயில் கொள்கிறார்கள். நடுநிசி நேரத்திலே விழித்து பார்க்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முற்றத்திலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்க விண்ணிலே வருகின்ற அந்த நிலவை பார்க்கின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் முகத்தையும் ஒளி சிந்துகின்ற, ஒளி உமிழ்கின்ற அந்த அன்பு முகத்தையும் கருணை முகத்தையும் பார்க்கின்றார்கள். அஹாதா கமருன் அதானிக கமருன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வானத்தை ஒரு கணம் ஏறிட்டு பார்க்கிறார்கள். அதானிக கமருன், அது சந்திரனா, இது சந்திரனா? அஹாதா கமருன், இது சந்திரனா? பார்த்து வியந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காருண்ய சீலரான கருணை நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறிது வருத்தப்படுத்தி விட்டோமே, அந்த போர்வையை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டி கேட்ட மாத்திரத்திலே கொடுக்காமல் தயக்கம் காட்டி விட்டோமே, வருத்தப்படுத்தி விட்டோமே என்று நினைக்கின்ற போது அந்த அருளொழுகும் அந்த அன்பு முகத்தை, வதனத்தை பார்த்து பார்த்து அவர்கள் பூரித்து போய் நிற்க, அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே வழிய அந்த துளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் முகத்தில் விட விழிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நடந்ததை சொல்லி காட்டுகின்றார்கள். அதானிக கமருன் அஹாதா கமருன், இது சந்திரனா, அது சந்திரனா? சந்திரனை தோற்கடிக்கக்கூடிய ஒளி சிந்து முகத்துடைய வதனத்துடைய தங்களுடைய உள்ளத்தை நான் வருத்தப்படுத்தி விட்டேன். அந்த போர்வை அந்த ஏழை மிஸ்கீனுக்கு கொடுக்கும் நேரத்தில் சிறிது யோசித்து தயக்கம் காட்டினேனே யார சொல்லலாம், இந்த வருத்தத்தை நினைத்து என்னுடைய கண்கள் பனிக்கின்றன என்று சொன்னபோது, ஆயிஷாவே நாம் கொடுக்கின்றோமே, அவர் குளிரிலே வாடி வதங்கிக் கொண்டிருந்தார். அந்த முதியவர் தாங்கோனா அந்த குளிரிலே வதங்கிக் கொண்டிருந்தவருக்கு நான் போர்த்துகின்ற நேரத்தில் அவருடைய முகத்தை பார்த்தாயா?
எவ்வளவு பெரிய சந்தோஷம்! இதுதான், இந்த மகிழ்ச்சி தான் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடியது. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் போர்த்துவதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விடவும் அந்த முதியவர் எளியவர் போர்த்துகின்ற நேரத்தில் அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கின்றதே, அது அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விளக்கத்தை அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றார். இந்த அடிப்படையிலே தான் சஹாபா பெருமக்களும் தன்னிடத்தில் இருப்பவையெல்லாம் இறைவனுக்குரியது, அவன் கேட்கின்ற போது அனைத்தையும் இழப்பதற்கு அவர்கள் துணிவோடு இருந்தார்கள், ஈமானோடு வாழ்ந்தார்கள். அருமைக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமையாக, இன்றியமையாத கடமையாக, உறுதியான கடமையாக ஜகாத் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் நீங்கள் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த இரண்டிற்கும் மத்தியில் பிரிப்பதற்கு யாரையுமே நான் அனுமதிக்க போவதில்லை என்று போர் பிரகடனம் செய்தார்களே சித்தீக் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிய அந்த உறுதியின்படி இந்த கடமையை நிறைவேற்றி வருவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த ரமதானில் ஜகாத் என்பது அதிகப்படியான நன்மைகளை, தர்மம் என்பது 1க்கு 100 என்ன, 700 என்ன, லட்சக்கணக்கான நன்மைகளை தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதமும் பொருத்தமான மாதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஜகாத் உரியவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஜகாத் 8 நபர்களுக்கு 8 பார்ட்டியினருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகின்றான். அந்த அடிப்படையில் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஜகாத் கொடுப்பது கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேர குழந்தை சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜகாத்தினுடைய பொருளை, அந்த ஈத்தம் பழத்தை தன்னுடைய வாயிலே தவறாக எடுத்து, சிறுபிள்ளை தவறாக எடுத்து போட்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான விரலை நுழைத்து, வாயிலை நுழைத்து, தொண்டக்குழியில் இருந்து தோண்டி வெளியே எடுத்து வீசிவிட்டு, இது ஜகாத்துடைய பொருள், என்னுடைய குடும்பத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த நன்மைகளை நாம் அதிகம் செய்வதன் மூலமாக, அதன் இஸ்லாமிய கடமைகளை கண்ணும் கருத்துமாக பேணுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நல்ல அன்பிற்குரியவர்களாக, அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.